நம்மளுக்கும் இந்த மாதிரி டே இருக்கு, மறக்காதீங்க. என்னோட ஹஸ்பண்ட்க்கு, என்னோட அப்பாவுக்கு, என்னோட தம்பிங்களுக்கு, என்னோட பையனுக்கு எல்லாருக்கும் ஹாப்பி மென்ஸ் டே. ஹாப்பி இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே. ஹாப்பி இன்டர்நேஷ்னல் மென்ஸ் டே. ஹாப்பி இன்டர்நேஷனல் மென்ஸ் டே எல்லா பசங்களுக்கும் ஹாப்பி இன்டர்நேஷனல் மென்ஸ் டே. ஹாப்பி இன்டர்நேஷனல் மென்ஸ் டே. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் சக்தி பிரியா. மார்ச் 8 விமென்ஸ் டே அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இன்ஃபேக்ட் வந்து எல்லாருமே அதை கொண்டாடவும் செய்வோம். ஆனால் நம்மள எத்தனை பேருக்கு மென்ஸ் டே அப்படின்னு ஒன்று இருக்குன்னு தெரியும். அண்ட் அதை தாண்டி மென்ஸ் டே அப்படின்றது இந்த உலகம் ஃபுல்லாக கொண்டாடிட்டு இருக்காங்க. அது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ், நவம்பர் 19 தான் இன்டர்நேஷனல் மென்ஸ் டே. பட் அதை நம்ம கொண்டாடுறோமா? அட்லீஸ்ட் அப்படி ஒன்று இருக்குனாது நம்மளுக்கு தெரியுமா அப்படின்றது தான் இந்த எபிசோடோட கேள்வி. வாங்க மக்கள் கிட்ட மென்ஸ் டே உங்களுக்கு தெரியுமா, அதை நீங்க கொண்டாடுறீங்களா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ டிஃபைன் மென் அப்படின்னு சொன்னோன்னா டக்குன்னு உங்க மைண்டுக்கு என்ன ஞாபகம் வருது? உழைப்பாளி, எப்பவுமே எனர்ஜிக்காக இருப்போம். டிஃபைன் மென் சொன்னோன்னா அப்பா தான் ஞாபகத்துக்கு வராரு. ஏன்னா அவர் தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற மென். அவர் தான் நம்மளோட இன்ஸ்பிரேஷன் எல்லாமே. ஸோ மென்னுனாலே அப்பா தான் ஃபஸ்ட்டு. ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் சாக்ரிஃபைஸ் எல்லாமே தான். சாஃப்டாகவும் இருக்காங்க. இப்போ ஓடிட்டே இருக்காங்க லைஃப்பில். எதையோ பிடிக்கணும், எதையோ ஓடணும், இப்போ இதை பண்ணிடணும், இதுக்குள்ளே பண்ணிடணும். இப்போ எல்லாருமே வந்து சேலரி, ஒர்க்கு அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்காங்க. பர்சன் வைஸில் இப்போல்லாம் கமிட்மெண்ட்லாம் இல்லை, அதெல்லாம் முடிஞ்சிச்சு அந்த காலத்துலேயே. அவ்வளோதான். நல்லவங்க தான் எல்லாருமே. நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அப்படி தான் மற்றவங்களும். இப்போ ஆண்கள்லாம் அப்போது ஒரு காலகட்டத்தில் எல்லாம் குடும்பத்துலலாம் நல்லா ஒரு இதுவாக இருந்தாங்க, நல்லா குடும்பத்தை பொறுப்பு. இப்போ பிள்ளைங்கள்லாம் படிப்பு, இப்போ ஃபோனு இதெல்லாம் வந்துட்ட பிறகு அந்த அட்வான்டேஜ் மாறிட்டாங்க. இப்போ வர இந்த காலகட்டத்து ஆண்கள்லாம் குடும்பம்னா என்னன்னு தெரியல இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு. ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி யோசிச்சு வீட்டில் இருக்கிற கஷ்டத்தையும் பார்த்துட்டு யோசிச்சு நம்ம நான் இப்போ ஒரு கல்யாணம் ஆனதான் சொல்கிறேன். எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. வீட்டையும் பார்க்கணும், வீட்டில் இருக்கிற ஒய்ஃபையும் நம்ம சந்தோஷமாக வச்சுக்கணும். அதுக்காக சும்மா ஒரு ஷாப்பிங் கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்து தான் ஆகணும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வாழ்றது தான். ஒர்க்கையும் பார்க்கணும், செகண்ட் ஹாஃப் நம்ம ஒய்ஃபையும் பார்க்கணும். பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நீ கூட்டு வந்திருக்கேன், அவள் சந்தோஷத்தையும் பார்க்கணும். அதனால வீக்லி ஒன்ஸ் பண்ணணும். அந்த மாதிரி தாட்டுக்கு போகிறது தான் நம்மளுடைய இது. ஹெல்பிங் டெண்டன்சி தான். ஏன்னா இப்போ பெரும்பாலும் லேடிஸ் பார்த்தீங்கன்னா உட்காந்து இடம் கொடுக்க மாட்டாங்க. பஸ்லேயே நின்றுட்டு இருந்தால் கூட ஃபஸ்ட்டு வந்து ஜென்ட்ஸ் எழுந்துப்பாங்க. லேடிஸ்க்கு இடம் கொடுக்குறது எல்லா விதத்துலேயும் வந்து ஜென்ட்ஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்காங்க. ஒன் ஹூ ரெஸ்பெக்ட்ஸ் அதர் ஸ்பேஸ். என்னை கேட்டால் அதுதான் கொஞ்சம். அது யாராக வேணாலும் இருக்கட்டுமே, இது பண்ணணும் அது பண்ணணும், இது செய்யணும் அது செய்யணும், இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு இல்லாத, நீ என்ன பண்ணுறியோ பண்ணு, ஓகே, நீ உன்னோட ஸ்பேஸ் நீ பண்ணுறியா, கரெக்டாக பண்ணுறியா, அதாவது அவங்களுக்கான ஸ்பேஸை கொடுத்துட்டு அவங்களும் ஹாப்பியாக இருந்துட்டு கூட இருக்கிறோம். அது என்ன ரிலேஷன்ஷிப்பாக வேணா இருக்கட்டும், அது சிப்ளிங்ஸாக இருக்கட்டும், இல்லை அம்மா அப்பா யாராக வேணா இருக்கட்டும், இல்லை பாய் ஃப்ரெண்டோ ஹஸ்பண்டோ, இல்லை நமக்கு சுப்பீரியராக இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம கீழே ஒர்க் பண்ணுறாங்களோ இல்லை நம்ம கூடயே இருக்கிறாங்களோ. இப்போ டப்புன்னு சிலர் மூஞ்சில் வச்சு மாதிரி விளையாட்டுக்கு சொல்கிறேன்ட்டு என்ன மச்சான் நீ தானடா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அப்படி கிடையாது. அது சிலருக்கு வந்து சிரிச்சிட்டே ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஆனால் சிலருக்கு வந்து அது ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் என் கூட பழகுனால அவனே எப்படி சொல்லனா எப்படி இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கான ஃபீலிங்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்க, என்னை பொறுத்த வரைக்கும் மேபி மித்தவங்களுக்கு ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகும். ஸோ அவங்களான ஸ்பேஸை ரெஸ்பெக்ட் பண்ணி கொடுக்குறவங்க எனக்கு தெரிஞ்ச மென்னு ஐ பர்சனலி ஃபீல். அது தப்பாக கூட இருக்கலாம். எனக்கு வந்து மென் பற்றி அந்த நெகட்டிவ் கமெண்ட்லாம் எதுவுமே இல்லை. ஸோ ஜாலியாக இருப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது ஜாலியாக ஃபன்னாக இருப்பாங்க. அப்பா தானே. எஸ், அப்பானா லைக் அவ்வளோதான். அப்பானாலே உங்களுக்கு தெரியும். ஐ டோன்ட் வாண்ட் டு எக்ஸ்பிளைன் மோர். ஏன்னா ஹவ் எஃபோர்ட் அவங்க ஹார்ட் ஒர்க் போடுறாங்க, ஃபேமிலிக்காகவும் சரி, இல்லை அவங்களோட கெரியர், அவங்க ஃப்யூச்சருக்காக, அவங்களோட டாட்டர் சன் அந்த மாதிரி. ஸோ அதனால் இப்போ விமென் நம்மலாம் வந்து அழுதாலோ இல்லை கோவப்பட்டாலோ வந்து மற்றவங்க நம்மளை சுற்றி இருக்கவங்க எல்லாருமே வந்து மதிக்கிறாங்க. அந்த மாதிரி மென் வந்து அவங்க எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இந்த சொசைட்டி மதிக்கிறாங்களா இல்லையா? இல்லை, எடுக்கலை. இல்லை தான், கிடையவே கிடையாது. நான் அது இதே பர்சன் தான் நானுமே சொன்னேன். பர்சன் வந்து அதாவது மென்னுன்னா இன்னொன்னுக்கு ரெஸ்பெக்ட். மென் ஆல்சோ ஹேஸ் எமோஷன். நார்மலாக நம்ம லேடிஸ் இது பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது கூட ஒரு சீட்டு காலியாக இருந்தால் லேடிஸ் தான் உட்காருவாங்க, ஜென்ஸ் உட்கார மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். ஸோ அவங்களோட வேல்யூ வந்து அவங்க வந்து எப்படி சொல்கிறது, நம்ம பவர்ஃபுல், நம்ம எனர்ஜியாக இருக்கும், பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இவங்களுக்கு விட்டு கொடுக்கலாம் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கிறதுனால அவங்களோட இது நீங்கள் கேட்டது வந்து அவங்களுக்கு இல்லை. கம்பல்சரி மென்னுக்கு வந்து எமோஷனலாக கண்டிப்பாக மதிக்கிறது இல்லை. ஆனால் உமன்ஸுக்கு கண்டிப்பாக எமோஷனல் கம்பல்சரி ரெஸ்பான்சிபிள் கம்பல்சரி இருக்குது. மென்ஸுக்கு அவ்வளோவா ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. மென்ஸுக்கு எமோஷனலாக இருக்கலாம், ரொம்ப டீப்பாக போனால் தான் அது இருக்கிறத தவிர மற்றபடி
மென்ஸுக்கு வந்து கம்மி தான். அது இதுவரையும் வெளியே யாரும் சொல்கிறது கிடையாதுமா. அவங்களுக்குள்ளேயே போட்டு அழுத்திக்கிறாங்க. எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் சரி அவங்க மனசுக்குள்ளேயே வச்சு தான் அழுத்திட்டு இருக்காங்க தவிர ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு சில பேர் நம்பிக்கையானவங்கிட்ட சொல்கிறாங்க, ஒரு சில பேர் சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ளேயே டிப்ரெஸ் ஆகிக்கிறாங்க. பெண்கள் வந்து ஆண்கள் தாங்குற அளவுக்கு சக்தி கிடையாது அவங்களுக்கு. ஆண்கள் எதையும் தாங்கிக்குவாங்க. இப்போ எனக்கு ஒரு எமோஷ்னல் ஒரு பேக்கேஜ் இருக்குன்னா எனக்கு கூட இருக்கிறவங்களுக்கு நான் வந்து அதை ஷேர் பண்ணுவேன். மென் வந்து தே காண்ட், அவங்களுக்குள்ளேயே ஏதோ ஒன்று அவங்க வச்சுருக்காங்க, பண்ணால் சந்தோஷம். எனக்கு என் கூட இருக்கிற 2-3 பேர் என் கூட ஷேர் பண்ணுவாங்க. சம்மாவ் ஐம் பிளஸ்ட். ஏதோ ஒரு இதில் அவங்க வந்து தேர் ட்ரஸ்டிங் மீ. அது என்கிட்ட தான் இருக்கும். ப்ளஸ் வந்து அதை ஐ நாட் ஜட்ஜ் தம்னு. பீப்புள் ஆர் ஈஸிலி ஜட்ஜிங். பையன் அவனுக்கு என்ன கஷ்டமே இருக்காதா, அவன் தான் குடும்பத்தில் அவன் தான் பார்த்துக்கணும் பண்ணணும் செய்யணும், அப்படி கிடையாது. அவன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டாலுமே அவனுக்கு அந்த பர்சனுக்கு அது சின்ன பையனோ பெரியவனோ இல்லை வந்து அவங்க வந்து ஹஸ்பண்டோ இல்லை அதே சுப்பீரியராக இருக்கட்டுமே, அவங்களுக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து கொஞ்சம் மதிக்கணும். மதிச்சா ஐ திங்க் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் நான். மென்னும் சரி உமனும் சரி தே ஆர் சேம் 50-50 எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். ஸோ மென்னோட எமோஷனும் சரி விமனோட எமோஷனும் சரி மதிக்கப்படுது. ஒரு சில இடங்களில் வந்து நம்ம வேணால் சொல்லலாம் அதாவது பார்க்கப்படலை அப்படின்னு சொல்லி. எமோஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் உமன்ஸ் கொடுக்குற ப்ரையாரிட்டி மென்ஸ் கொடுக்க மாட்டுறாங்கதா அப்படின்னு சொல்லலாம். உண்மைதான். மென்ஸ்க்கு வந்து இப்போ இருக்க இந்த சொசைட்டியில் வந்து விமென்ஸ்க்கு நிறைய ப்ரிஃபரன்ஸ், லைக் அவங்க ஃபீலிங்ஸ் வந்து ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நிறைய பேசுகிறாங்க. பட் மென்ஸ் தான் அவ்வளோ பேசுறது இல்லை. இப்போ வந்து மென் ஆர் ஆல்சோ சென்சிட்டிவ், அவங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்குன்னு நம்ம எல்லாருமே ஒரு பாயிண்ட்ல ரியலைஸ் பண்ணுவோம். நீங்கள் எந்த பாயிண்ட்ல ரியலைஸ் பண்ணீங்க ஓகே மென்னுக்கும் இவ்வளோ எமோஷன்ஸ் இருக்குப்பா அப்படின்னு? நான் பார்த்து வளர்ந்துருப்பேன் இல்லையா, நான் அதே இதுதான். நான் என் ஃபேமிலிலுமே சிலரை பார்த்துருக்கேன் எப்படி இருக்கணும் எப்படி இருக்கக்கூடாது. நான் ஒர்க் பண்ணுற இடத்துலையுமே பார்த்துருக்கேன், நான் கூட படித்தவங்க கிட்டேயுமே பார்த்துருக்கேன் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது. என்ன ஆகிட போகுது, இப்போ நான் அழுகிறேன்னா நான் சிரிக்கிறேன்னா அவன் அழுதா என்ன தப்பு இல்லை, ஒன்றும் இல்லையே. அவனும் சரி, அவன் எப்பயுமே சிரிச்சுட்டே இருக்கணும்னு கிடையாது. அவங்க அழுகட்டுமே, அவங்க வேலைக்கு போனால் லீவ் எடுக்கட்டுமே, உட்காரட்டுமே, கட் அடிச்சுட்டு போட்டுமே, பங்க் பண்ணட்டுமே, என்ன வேணாலும் பண்ணட்டுமே. இப்போ நான் பண்ணேன்னா அது நான் வந்து இப்போ டப்புன்னு பொண்ணுங்கன்னா அப்படி தானே டப்புன்னு ஃபெமினிசம் டாபிக் எடுத்து அப்போ மென்னு என்ன பண்ணுவாங்க. இப்போது சிம்பிள், நீங்கள் படத்தில் எடுத்துக்கோங்களேன். இப்போ விளையாட்டுக்கே எடுத்துப்போமே. இப்போ வந்து ஒரு பையன் ஒரு பொண்ணு வந்து ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை அடித்து பேசியோ இல்லை இப்படி பேசிட்டாலோ அது பெரிய இஷ்யூ ஆக்குறாங்க. ஆனால் அதே பொண்ணு ஒரு பையனை வந்து அடித்து பேசியோ இல்லை தொட்டோ இல்லை வந்து டபுள் மீனிங்கோ இல்லை தப்பாவோ ஏதோ ஒன்று பேசிட்டா என்ன அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல அந்த பையனோட எமோஷன் யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. மேபி சில பசங்க எமோட் பண்ண மாட்டாங்க, உள்ளே வச்சுருப்பாங்க. என்ன அந்த பொண்ணு வந்து இப்படி பேசுகிறாப்புல, சரி ஓகே அவளை எதுவும் சொல்ல வேணாம் பண்ண வேணான்னு விட்டுருவாங்க. ஆனால் சில பசங்க முறைக்கு கேட்டு விட்டுருவாங்க. அப்போ அது அந்த இடத்துல வேற மாதிரி பிரச்சனை ஆகும். என்ன இதில் என்ன இருக்குது, நம்ம அத்தனை வருஷமாக பழகிட்டோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ அங்கேயுமே உங்களுக்கு வேரியேஷன் வருது இல்லையா. அப்போ பொண்ணுக்கு மட்டும் கிடையாது, பையனுக்குமே தே ஹேவ் ஃபீலிங்ஸ். அது யாரும் சின்ன பசங்களுக்கு சொல்ல தெரியாது, பெரிய பசங்களுக்கு சொல்ல தெரியும். அதை சொல்ல விடுங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஸோ அவங்களும் சொல்லட்டும், சொன்னால் நல்லது. எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நான் அதை வந்து ரியலைஸ் பண்ணேன். அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது, அவ்வளோதான். லேடிஸ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடும் பை த வே ஆஃப் க்ரையிங், அந்த மாதிரி எப்படியாவது எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடும். அவங்க எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் எமோஷன்ஸ் இருக்குது. பட் இந்த சொசைட்டியில் ஆண்கள்னாலே வந்து அழக்கூடாது, அவங்க எப்பவுமே தைரியமாக தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அந்த ஒரு ஸ்டீரியோ டைப்பை எப்படி பார்க்குறீங்க? இல்லை அப்படி இல்லை, அழுவாங்க சார், அவ்வளோதான் சார், வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். சில பேர் அழுவு தான் செய்கிறாங்க, சில பேர் வெளியே காட்டிக்க மாட்டாங்க, சில பேர் காட்டிப்பாங்க. அது என்னோட ஃப்ரெண்டோட லவ் ஸ்டோரி கேட்டு அவன் ரொம்ப புலம்னான். அப்போ நான் ரொம்ப ரியலைஸ் பண்ணேன் உண்மையாகவே. சைலன்ஸ். நம்ம ஒர்க் ப்ரெஷர் தான், ஒர்க்கில் அந்த கான்செப்ட் வரும்போது தான் வீட்டில் அப்படியே காட்டும். அந்த ஒர்க் ப்ரெஷர் அங்கே இருக்கும்போது டப்புன்னு இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருப்போம் டப்புன்னு அவங்க நம்ம அங்கே ஒர்க்கில் என்ன இது இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாது. அந்த டைமில் ஃபோன் பண்ணும்போது நம்ம ஹாஷாக பேசுறது உண்டு. ஆனால் கண்டிப்பாக அது மென்னுக்கு கண்டிப்பாக வர வேண்டியது தான். அது வருது இயல்பாக வந்துடும். அது அந்த கோவம் கம்பல்சரி ஒர்க்கில் இருக்கிறது ஏதாவது பேசிக்கில் வரும்போது கம்பல்சரி மென்னு வெளிப்படுத்துகிறாங்க அந்த இதை. மேம் இப்போ நீங்களே சொன்னீங்க நம்ம லேடிஸ்லாம் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிவிடுவோம், ஆனால் வந்து மென் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ அவங்களோட எமோஷன்ஸ்லாம் வந்து உள்ளுக்குள்ளேயே அடக்கி வச்சு எப்படி தான் அவங்க வெண்ட் அவுட் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு ஐடியா இருக்கும்ல, இப்படியாவது அவங்க வெண்ட் அவுட் பண்ணிடுவாங்க அப்படின்னு. அதனால தான் மென் அவங்க வெண்ட் அவுட், அவங்களுக்கு தெரியும் எப்படி பண்ணணும்னு, நமக்கு தெரியாது. பட் தே நோ. இப்போ வந்து எல்லாருமே வந்து விமென்ஸ் டே வந்து March 8 செலிப்ரேட் பண்ணுறோம். அந்த மாதிரி மென்ஸ் டேன்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இருக்கு. நம்ம அதை சொல்கிறது கிடையாது, அந்த டேட் எனக்கு தெரியாது. அப்பப்போ நம்ம வந்து அதையும் மதிக்கணும். ஹாப்பி மென்ஸ் டே, ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அந்த மாதிரி சொல்கிற மாதிரி மென்ஸுக்கும் ஐ திங்க் தேர் இஸ் அ டேட். அது எனக்குமே தெரில, என் மேலேயும் தப்பு இருக்குது, எனக்குமே அது என்ன டேட்டுன்னு எனக்கு தெரில. பட் இருக்குது, ரேராக தான் எல்லாருக்கும் தெரியுன்றது எங்களுக்கே தெரியாது. மேபி எங்களுக்கே தெரியல. இன்னைக்கு இன்டர்நேஷனல் மென்ஸ் டேவை பற்றி தான் நம்ம நிறைய பேர்கிட்ட கேட்டிருந்தோம். பட்
பாதி பேர் கூட இல்லைங்க, யாருக்குமே வந்து மென்ஸ் டே எப்போ கொண்டாடுறாங்க அப்படின்றது சுத்தமா ஐடியா இல்லை. ஸோ இனிமேல்ட்டாவது இந்த வருஷத்துல இருந்தாவது வந்து உங்களுடைய ஃப்ரெண்டுக்கோ சரி, உங்களுடைய அண்ணாக்கோ சரி, தம்பிக்கோ சரி, அப்பாக்கோ சரி, யாருக்கா இருந்தாலும் வந்து ஹாப்பி இன்டர்நேஷனல் மென்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம நவம்பர் 19th விஷ் பண்ணிடுங்க. அண்ட் இனிமே வந்து அவங்களுக்கு இந்த வருஷத்துல நவம்பர் 19th அப்போ மட்டும் ஒரு ரெஸ்ட் கொடுங்க, ஒரு தேங்க் பண்ணுங்க. அந்த டே வந்து அவங்களுக்கான டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுங்க. இதே போல ஒரு சுவாரஸ்யமான வீடியோட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜே சக்தி பிரியா.